Welcome back to my channel. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளவுஸோட டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு, அப்புறம் ஸ்லீவ் டிசைன் வந்து நான் எப்படி போட்டேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுக்கான வீடியோ வந்து நான் முன்னாடி எடுக்கலை, இடையில இருக்குது. நடுவில் நான் வந்து இதுக்கான டீட்டெயில் வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த டிசைன் வந்து எப்படி போட்டேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜர்தோசி கொடுத்தேன். ஜர்தோசியில் 2 சைடுமே கொடுத்துட்டு கிராஸாகவுமே ஜர்தோசி கொடுத்தேன். ஒரு லைன் வந்து 2 பீடாக கொடுத்தேன். அதாவது க்ரீன் கலர், கோல்டு கலர் ரெண்டுமே மாற்றி வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெளியிலையுமே ஜர்தோசி கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவுமே அந்த மாதிரி தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கிளிப் ஸ்டோன் வந்து ஒட்டினேன். கிளிப் ஸ்டோன் எந்த கம் வச்சு ஒட்டினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்மு தான். இது வந்து உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லி சொன்னாங்க, அதனால நான் வந்து இது ஒட்டியிருக்கேன். இது எப்படி இருக்குது அப்படின்றது நான் அடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒட்டி முடித்ததுக்கு அப்புறமா இப்போ கர்வ் எப்படி போட்டோம் அப்படின்றத பார்ப்போம். கர்வ் எப்படி போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேலில் வந்து ஒரு 3 இன்ச்சஸ் வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணி எடுத்து அந்த 3 இன்ச்சஸ்க்கு ஒரு டாட் அந்த மாதிரி வச்சு அதுக்கப்புறமா தான் கர்வ் போட்டேன். ஏன்னா உங்களுக்கு கர்வ் வந்து ரைட்டாக வரல அப்படின்னா நல்லா இருக்காது, அதனால் அந்த மாதிரி போட்டேன். பாருங்கள், 3 இன்ச்சு ஒரு டாட்டு அந்த மாதிரி இந்த மாதிரி தான் வந்து நான் போட்டேன். ஃபுல்லாக அது சுற்றியுமே நான் கர்வ் வந்து டாட் வச்சு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கர்வ் மேலே வந்து சுகர் பீடு வந்து கொடுத்தேன். சுகர் பீடு கொடுத்துட்டு அதே நம்ம ஃபஸ்ட்டில் வந்து எப்படி ஜர்தோசி வந்து அந்த 2 சைட்லேயும் ஒரு பார்டர் மாதிரி கொடுத்தோமோ அதே மாதிரி தான் 2 சைடுமே நான் ஒரு பார்டர் மாதிரி வந்து கொடுத்துக்கிட்டேன். அப்படி கொடுத்து முடித்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம போட்டிருக்க கிளிப் ஸ்டோனை சுற்றி இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். நான் வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஜர்தோசி தான் சுற்றி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கர்வுக்கு வந்து சுகர் பீடும் இந்த 2 சைடு வந்து ஜர்தோசியும் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 4 mm, அப்புறம் 2 mm, அப்புறம் 3 mm பீடு தான் 2 mm பீடு தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். பார்த்தா உங்களுக்கே தெரியும் பாருங்கள். இதுலேயுமே பாருங்கள் நான் வந்து பெட்டல்ஸ் வந்து இது வந்து கோபி ஸ்டோனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த சதுரமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்று வந்து இந்த மாதிரி முக்கோணமாக இருக்க கிளிப் ஸ்டோனு, அதுக்கப்புறம் கோபி ஸ்டோனு, அதுக்கப்புறமா இந்த சதுரமாக இருக்கிறது கோபி ஸ்டோன். இந்த 3மே வந்து நான் மாற்றி கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கஸ்டமைஸ் ப்ளவுஸ் தான். கஸ்டமைஸ் பண்ணி தான் இது வந்து ஆர்டர் வந்தது. இப்போ பாருங்கள், இங்கே வெளியில் அங்கங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து அங்கங்கே நம்மளுக்கு வந்து எப்படி இங்கே இருக்க டிசைனில் வந்து நம்மளுக்கு இங்கே எந்த டிசைன் தேவையோ பிடிக்குதோ அந்த மாதிரி டிசைன்ஸில் நான் வந்து இந்த மாதிரி இருக்கிற மாதிரி அங்கங்கே வந்து நான் வச்சுருக்கேன். கிளிப் ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கேன். இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இது சுற்றி நம்ம இதில் எப்படி செயின் ஜரி வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி இந்த இதுலேயுமே நம்ம வந்து சுற்றி செயின் ஸ்டிச் வந்து கொடுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இது நீங்கள் வந்து சுற்றி வந்து ஜர்தோசியுமே கொடுக்கலாம். ஜர்தோசியும் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும், அதுவுமே பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் வந்து இதில் வந்து ஜரியில் வந்து செயின் ஸ்டிச் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். பாருங்கள். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நிறைய டுட்டோரியல் வீடியோ வந்து என்னால் போட முடியல. இந்த மாதிரி
ஆர்டர் ஒர்க் இருக்கிறதுனால நான் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வந்து டுட்டோரியல் வீடியோ வந்து போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் போடுறது வந்து ஃப்ரண்ட் நெக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த சும்மா நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அது எப்படிலாம் இது பண்ணால் ஒட்டணும் அப்படின்ட்டு. இப்போ இது பாருங்கள், இதில் வந்து நான் வந்து அந்த கர்வில் வந்து சுகர் பீடு வந்து போட்டுக்கிட்டேன். சுகர் பீடுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கர்வ் வர்றப்போ 1 2 அந்த மாதிரி போடுங்க, 2 3 அப்படின்னு எக்ஸ்ட்ரா போட்டுறாதீங்க. அப்படி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரேமை விட்டு வெளியே எடுக்கிறப்ப ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்கும், நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. அதனால் இந்த மாதிரி கர்வ்லாம் போடுறப்ப நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 பீடு எடுத்துக்கோங்க, அதுக்கு மேலே வந்து எடுக்காதீங்க, நல்லா இருக்காது. இப்போ ஃப்ரண்ட் நெக்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கர்வுக்கு அடுத்து நான் வந்து ஜர்தோசி கொடுப்பேன். ஜர்தோசி ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து செயின் ஸ்டோன் வந்து பேக் நெக்கில் கொடுத்துருப்பேன். ஆனால் ஃப்ரண்ட் நெக்கில் வந்து நான் அந்த செயின் ஸ்டோன் வந்து கொடுக்கல, இது சிம்பிளாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டேன். இதே இது நீங்கள் பேக் நெக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து நான் செயின் ஸ்டோன் வந்து போட்டிருப்பேன். நான் அந்த ஃபோட்டோ வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம சுகர் பீடு வந்து கொடுத்துட்ருக்கோம். அது மாதிரி நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டுட்டோரியல் வீடியோ வரல அப்படின்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. நான் வந்து கூடிய சீக்கிரம் எனக்கு இந்த மாதிரி ஆர்டர்ஸ் இருக்கிறதுனால என்னால் வந்து டுட்டோரியல் வீடியோ வந்து போட முடியலை. அதனால் நான் வந்து கண்டிப்பாக சீக்கிரம் எனக்கு இந்த ஆர்டர்ஸ்லாம் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டுட்டோரியல் வீடியோ வந்து போடுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ போடல அப்படின்னு சொல்லி அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க. நான் முடிஞ்ச வரைய ஆர்டர்ஸ் இருக்கிறப்பயே கூட ஒரு நாளைக்கு முடிஞ்ச வரைய ஒரு டுட்டோரியல் வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து போடுறேன். அது வரைய நீங்கள் வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஜர்தோசி வந்து கொடுக்குறோம். நம்ம ஜர்தோசி என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேணுன்ற அளவு தெரியாமல் நம்மளுக்கு போடுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜர்தோசியில் வந்து செயின் ஸ்டிச் போடுறதுக்கு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு அதை எடுத்து நான் வந்து செயின் ஸ்டிச் போட்டேன். அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஜர்தோசி வந்து ஃபுல்லாக எடுத்து போடணும் அப்படின்னா ஒரு நேரம் ஸ்ட்ரக் ஆயிரும், வராது, வேஸ்ட்டாக போயிடும் ஜர்தோசி. நம்ம இப்படி போட்டோம் அப்படின்னா ஜர்தோசியும் வேஸ்ட் ஆகாது, நம்மளுக்கும் டைம் வந்து சேவ் ஆகும். இந்த மாதிரி போடுறப்ப இந்த மாதிரி நமக்கு தேவையான ரொம்ப பெருசாக கட் பண்ணாமல் ஒரு செயினுக்கு ஒரு குட்டி செயினுக்கு எவ்வளோ வருமோ அந்த செயின் அளவுக்கு கட் பண்ணி போட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து உள்ளேயும் ஒரு லைன் ஜர்தோசி வெளியிலையும் ஒரு லைன் ஜர்தோசி கொடுத்து முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பீடு வந்து அதாவது 4 mm 3 mm 2 mm சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி ஒளிக்கதிர் மாதிரி இருந்துச்சு. அது முடிஞ்சு நம்ம அவுட்ஃபிட்டிங் பார்க்குறப்ப அந்த மாதிரி தான் இருந்தது, நல்லா இருந்துச்சு உங்களுக்கு. அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வேறு சைஸ் பீடு போடுறப்ப இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கு உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் கொஞ்சம் ப்ளைட் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதில் போட்டுட்டு நீங்கள் எந்த அளவுக்கு தேவையோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதிகமாக எல்லாத்தையும் ஒரே இதில் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பீடு வந்து வேஸ்ட்டாக போயிடும், அது வந்து எல்லாம் ஒன்றா கலந்துரும். அதனால் இந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளிப் ஸ்டோன் இருக்குல்ல அதுக்கு வந்து நான் வந்து ஜரியில் வந்து அவுட்லைன் வந்து கொடுத்துருக்கேன். அதுவுமே நல்லா இருந்துச்சு. அவுட்லைன் கொடுக்குறப்ப அந்த அவுட்ஃபிட் பார்க்குறப்ப நல்லா இருந்துச்சு. நம்ம அப்படியே பார்த்ததை விட இப்போ நம்ம அதை ஜரி கொடுத்து பார்க்குறப்ப இன்னுமே நல்லா இருந்துச்சு. அது ஒரு நல்ல லுக் இருந்துச்சு. இதுதான் வந்து ஃபுல் நெக்கோட ப்ராசஸ் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ வந்து 1 2 வந்து எடுக்க முடியல,
சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னால் முடிஞ்ச வரைய நான் இந்த தடவை வீடியோ வந்து எடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது குறை இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீஹரி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.